ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்வலில் வந்து நெக்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் ஹீரோஸ் ஆஃப் டுமாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேட்டட் மூவி இருக்குது. அந்த மூவியோட ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவெஞ்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட பசங்க பார்த்தீங்கன்னா அடுத்து எப்படி இந்த உலகத்தை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவி இருக்குது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல மூவி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா சுட்டி டிவிலாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்லாம் போடுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போலாம் நான் சுட்டி டிவி பார்க்குறதில்ல. இந்த மூவி இப்போ ரீசெண்டாக யாராவது சுட்டி டிவியில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மூவியோட ஃபஸ்ட்டு ஷாட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 4 சின்ன பசங்களை காமிக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கதையை மறுபடியும் சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா சரி சொல்கிறா, இதான் லாஸ்ட் டைம், அதுக்கப்புறம் எல்லாம் தூங்க போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த கதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்தை காப்பாற்ற பார்த்தீங்கன்னா உலகத்தோட சூப்பர் ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவெஞ்சர்ஸ் டீமில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, சோல்ஜர் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் அமெரிக்காவையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட் அப்படின்னு சொல்லி நம்ம தோரையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அயன்மேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பை அப்படின்னு சொல்லி பிளாக் விடோ பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தி ஜெயண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயண்ட் மேனான பிம்மியும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தி கிங் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேந்தரை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தி பிக்ஸி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வாஸ்பையும், அதுக்கப்புறம் தி கோஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷனையும், அதுக்கப்புறம் தி ஆர்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்காயும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவிக்கான அவெஞ்சர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க. ஸோ இந்த அவெஞ்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு வந்த த்ரெட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உலகத்தை பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா பிளாக் விடோவை பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிக்ஸி ஜெயண்ட் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஃபேமிலியை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தையும் பிறக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் பார்த்தீங்கன்னா வரான். அதுதான் பார்த்தீங்கன்னா அல்ட்ரான். ஸோ இந்த அல்ட்ரானுக்கும் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள பசங்களை பார்த்தீங்கன்னா சேஃபாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்ட்ரானுக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அவங்கள மறைச்சி வச்சு பார்த்தீங்கன்னா அவங்கள வளர வைக்கிறாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற ஸ்டோரி. இந்த கதை மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்ட்ரான் கூட ஃபைட் பண்ண அவெஞ்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க சாகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்கள பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரானால் கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக பார்த்தீங்கன்னா அமுச்சு வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 years later அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டு போடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வருஷம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 பசங்க இருக்காங்க அவெஞ்சர்ஸோட பசங்க. யார் யார் அப்படின்னா அசாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேந்தரோட பையன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க. ஸோ இந்த கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்ஸி அதாவது வாஸ்புக்கும் அதுக்கப்புறம் ஆண்ட்மேனுக்கும் பிறந்த பையன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ராஜர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவோட அதே மாதிரி பிளாக் விடோட பையன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டோரோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா நம்ம தோரோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து இந்த அவெஞ்சர்ஸோட பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஏன்னா இதில் என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா ஃபைட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸும் பார்த்தீங்கன்னா டோரோனும் பார்த்தீங்கன்னா சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தடுக்கிறாரு. அதுதான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனி. ஸோ டோனி தான் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸோட பசங்களை பார்த்தீங்கன்னா அல்ட்ரான் கிட்டேருந்து காப்பாற்றி இங்கே கொண்டு வந்து இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு இருக்காரு அல்ட்ரானுக்கு தெரியாமல். அப்போ திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலாரம் அடிக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கறதுக்காக டோனி பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அந்த சின்ன பசங்களும் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு வேளை அல்ட்ரானாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. ஸோ ஆனால் அந்த இடத்துக்கு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷன். ஸோ விஷனுக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கு. டோனி கிட்ட வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அல்ட்ரான் சிட்டியில் இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிடுச்சு. ஸோ அதுங்க என்ன கண்டுபிடிச்சிச்சு. ஸோ அதனால தான் எனக்கு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ டோனியும் பார்த்தீங்கன்னா விஷனை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு அவரை சரி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட சீக்கிரட்டான ஒர்க் ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாரு. அவெஞ்சர்ஸ் பசங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்க சொல்லிட்டு. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஆனால் நம்ம அவெஞ்சர்ஸ் பசங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம டோனி பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் ஒர்க் ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுமே பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ அவங்க போயிட்டு அந்த ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஏன்னா அப்படி ஒரு இடம் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை வருஷமாக தெரியாது. சீக்ரெட்டாக பார்த்தீங்கன்னா அயன்மேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாரு. அடுத்து அந்த ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ்
அவெஞ்சர்ஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா 6 ரோபோட்ஸ் இருக்குது. தோர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட், அதுக்கப்புறம் ஹாக்காய் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட், அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஒரு ரோபோட், அதுக்கப்புறம் பிளாக் விடோ மாதிரி ஒரு ரோபோட், அதுக்கப்புறம் பிளாக் பேந்தர் மாதிரி ஒரு ரோபோட், அதுக்கப்புறம் ஜெயண்ட் மேன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 ரோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டை பற்றி பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம தோரை பார்த்தீங்கன்னா கலாய்ச்சி விட்ருப்பாரு. என்ன அப்படின்னா எல்லா ரோபோட்டையும் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா பார்த்து இது ஜேம்ஸோட அப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தோரை பார்த்துக்கிட்டு இது வந்து டோரனோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அம்மாவாக இருக்குமோ, ஏன்னா இவர் முடிய பாருங்களேன் எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தோர் ரோபோட்டே பார்த்தீங்கன்னா பார்த்து கலாய்ச்சி விட்ருப்பாரு. அப்புறம் நம்ம அசாரியும் பிம்மும் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம டோனி தேடி பார்த்தீங்கன்னா போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டோரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் இவங்க 2 பேரும் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்ஸே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. அதுலேயே ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா ரோபோட்டை பார்த்து ஒருவேளை இதில் எங்கள் அப்பாவோட மெமரி இருக்குமோ அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு ஸோ அந்த ரோபோட் கூட பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆரியோ ஆன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டுருவார். இந்த ஆன்லைன் அப்படிங்கிற வார்த்தை கேட்டோடனே கேப்டன் அமெரிக்கா ரோபோட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அது ஆக்டிவேட் ஆகி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ரோபோட்ஸையுமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிவிடும் அயன் அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு. ஸோ இந்த ரோபோட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அயன் அவெஞ்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த எல்லா அவெஞ்சர் ரோபோட்டுமே பார்த்தீங்கன்னா பறந்து போகுது. ஸோ இவங்க டார்கெட் என்ன அப்படின்னா அல்ட்ரான் தான் பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அல்ட்ரான் அழிக்கிறதுக்காக இந்த 6 ரோபோட்ஸும் பார்த்தீங்கன்னா பறந்து போகுது. அல்ட்ரானுமே பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்ஸ் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணிச்சு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் ஒளிஞ்சிருக்கிற இடத்தையுமே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிச்சு. ஸோ அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரோபோட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபைட் நடக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிட்டு வருது. நம்ம அயன்மேனுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே இருக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷனோட தலையை மட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அவெஞ்சர்ஸோட பசங்களை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் போங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸோட பசங்க பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஆஃப்லைன் போகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. ஸோ அதுக்கு நம்ம விஷன் பார்த்தீங்கன்னா பதில் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா அல்ட்ரான் கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு எபிலிட்டி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு ரோபோட்டையும் பார்த்தீங்கன்னா அதோட கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அல்ட்ரான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் பசங்களை பார்த்துட்டு ஸோ இவங்களுமே ஒரு த்ரெட் தான், இவங்களே அழிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுது. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் பார்த்தீங்கன்னா அவரோட சூட்டை போட்டுக்கிட்டு நம்ம அல்ட்ரான் கூட பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாரு. ஃபைட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் பசங்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் கண்ட்ரோல் சென்டர் போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன், நீங்கள் டக்குன்னு போங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸோட பசங்களை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாரு. அவங்களுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டருக்கு போகிறாங்க. ஆனால் அந்த கண்ட்ரோல் சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரு குயின் ஜெட், அது பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பாட் மாதிரி. ஸோ அந்த குயின் ஜெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம விஷன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுத்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸோட பசங்களை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு பறந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறாரு. ஆனால் நம்ம அயன்மேன் மட்டும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரான் கூட இருந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அயன் அவெஞ்சர்ஸ் வராங்க. ஆனால் அந்த அயன் அவெஞ்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரானோட கண்ட்ரோலில் இருக்காங்க. நடந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா அயன்மேனோட சூட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா அல்ட்ரான் டிஃபீட் பண்ணிடுச்சு. ஸோ அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனை பார்த்தீங்கன்னா பிரிசனராக பார்த்தீங்கன்னா அதோட சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸோட பசங்க அங்கே இருந்த கேமரா மூலயமா பார்த்தீங்கன்னா குயின் ஜெட்டில் இருந்துக்கிட்டே பார்க்குறாங்க. நம்ம விஷன் கிட்டேயுமே அவர்கிட்ட பவர் இல்லாதனால அவருமே பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம அவெஞ்சர்ஸோட பசங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டோனி பார்த்தீங்கன்னா காப்பாற்றி ஆகணும் அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா இந்த குயின் ஜெட்டோட பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அல்ட்ரானோட சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. இந்த அவெஞ்சர்ஸ் பசங்களில் டோருன்னு இருக்காங்களா நம்ம தோரோட பொண்ணு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடுறது ஒளியிறது பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கல. அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணணும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லை அவங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா தோர்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணுறாங்க என்னை வந்து எப்போ பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. எஸ் நம்ம தோர் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் சாகலை, அவர் பார்த்தீங்கன்னா உயிரோட தான் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்டில் இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம டோருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணுறாங்க. ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா அடுத்து அல்ட்ரான் சிட்டிக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இவங்களுமே அல்ட்ரான் சிட்டிக்குள்ளே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நுழையிறாங்க. அங்கே போய் பார்த்தா அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சிட்டியை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸாக பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்குது. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம தோரோட பொண்ணு எடுத்துக்கிட்டு பிளான்லாம் ஒன்றும் கிடையாது, நேராக போகிறோம், அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கிறோம், டோனி காப்பாற்றுறோம், அதே டைம் அல்ட்ரானே பீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜேம்ஸ் இருந்துக்கிட்டு நம்மளால் அல்ட்ரானில் டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம தோரோட பொண்ணு இருந்துக்கிட்டு நான் வந்து இம்மோர்டல், என்னெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு ஃபார் ஆஸ்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கத்திக்கிட்டே பார்த்தீங்கன்னா அவங்க போய் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸோட பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
அவெஞ்சர்ஸோட பசங்களாம் பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரோன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அயன் அவெஞ்சர்ஸ் அவங்களுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயண்ட் மேன் பார்த்தீங்கன்னா நம்ம டோரோனை பார்த்தீங்கன்னா ஒரே நசுக்கு. ஸோ டோரன் பார்த்தீங்கன்னா நாக் டவுன் ஆகிட்டாங்க. ஸோ மற்ற அவெஞ்சர்ஸோட பசங்களாலையுமே பார்த்தீங்கன்னா பெருசாக சமாளிக்க முடியல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சீக்ரெட் டோர்ஸ் மூலமா பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸோட பசங்களை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து காப்பாற்றுறாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம டோரனையுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து காப்பாற்றுறான். பட் நம்ம டோரன் வந்து அவங்க அப்பா தோர் தான் வந்து அவங்கள காப்பாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் தோர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறாங்க. அப்படி தப்பிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்வாட் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சுருக்காங்க வெப்பனா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விட்டுட்டே பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அப்புறம் காப்பாற்றனவை பார்த்து உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவன் இருந்துக்கிட்டு என் பேர் பாட்டன், ஆனால் என்னை எல்லோரும் ஹாக்காயின்னு கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம அசாரி இருந்துக்கிட்டு உனக்கு உன் பேர் பாட்டனா, அப்போ உனக்கு வந்து கிளின் பாட்டன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த பாட்டன் இருந்துக்கிட்டு கிளின் பாட்டனுங்கிறது எங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு நம்ம பிம் இருந்துக்கிட்டு ஓ அப்போ உங்கள் அப்பாவும் அவெஞ்சர்ஸா, எங்கள் அப்பா அம்மா மாதிரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம பாட்டன் இருந்துக்கிட்டு ஷாக் ஆகுறாரு. என்ன உங்கள் அப்பா அம்மா அவெஞ்சர்ஸா? ஸோ அப்போ நீங்களாம் அவெஞ்சர்ஸோட பசங்களா? நான் மட்டும் இங்கே இவ்வளோ நாளாக இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இவங்க எல்லாரும் கூட இருந்து அல்ட்ரானோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் இவ்வளோ நாளாக எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிளின் பாட்டனோட பையன் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு நம்ம அவெஞ்சர்ஸோட பசங்க மேலே பார்த்தீங்கன்னா கோவப்படுறாரு. அதுக்கு நம்ம ஜேம்ஸ் இருந்துக்கிட்டு இல்லை நீ உயிரோட இருக்கனே எங்களுக்கு தெரியாது, நான் எல்லா அவெஞ்சர்ஸும் இறந்துட்டாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஹாக்காயோட பையன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, எங்கள் அப்பா தான் எங்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார், அவர் தான் பார்த்தீங்கன்னா அல்ட்ரான் கிட்டேருந்து எப்படி தப்பிச்சு வாழணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லி தந்தார். ஆனால் ஒரு நாள் வந்து அல்ட்ரானோட ரோபோட்ஸ் வந்து எங்கள் அப்பாவை வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு, ஸோ அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டனோட பையன் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் நம்ம மற்ற அவெஞ்சர்ஸோட பசங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து டோனியை காப்பாற்றியே ஆகணும், ஸோ அதனால் நாங்கள் அல்ட்ரானோட இடத்துக்குள்ளே போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம பாட்டன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்குறாங்க, நாங்கள் எப்படியாவது உள்ளே போயாகணும், எங்களுக்கு வழி சொல்ல அப்படின்னு. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான்லாம் ஃபுல்லாக உங்கள் கூடலாம் வரமாட்டேன், நீங்கள் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி அவங்களுக்கு வழி மட்டும் காமிச்சு விட்றாரு. ஆனால் நம்ம ஹாக்காயோட பையன் வேறு லெவலுங்க. அவர் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தோரோட பொண்ணுக்கே பார்த்தீங்கன்னா ரூட் விட்றாரு. இவங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டன் கிட்ட பார்த்தீங்கன்னா வழியை தெரிஞ்சுக்கிட்டு அல்ட்ரானோட இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நுழையிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோனியுமே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறாங்க. அப்போ நம்ம டோனி இருந்துக்கிட்டு அட பாவிகளாடே நீங்கள் ஒன்றும் அல்ட்ரானோட ட்ராப் வழியாக வரலையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நம்ம பிம் இருந்துக்கிட்டு அது எப்படி உங்களுக்கு ட்ராப் அப்படின்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நம்ம டோனி சொல்கிறாரு, எனக்கு தெரியும், ஏன்னா அல்ட்ரானை கிரியேட் பண்ணதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் நினச்சது கரெக்டு தான், அது ஒரு ட்ராப்பு தான். பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அயன் அவெஞ்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா வர்றாங்க. அதே டைமில் அல்ட்ரானுமே வந்துடுறாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸோட பசங்களையும் நம்ம டோனியுமே பார்த்தீங்கன்னா சுற்று போட்டுடுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம். நம்ம மீதி ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்ட் 2 மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.